இதில் ஒரு ஜாய் சார். அது என்னென்னா, இது நீங்கள் சொன்னது எல்லாமே இருக்குது. மாதம் மாதம் சம்பளம் போடணும். ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வந்து லேக்ஸில் மல்டிபிள் ஆகிட்டே போகும். ஸோ இந்த மாதம் ஒரு 4 லட்சம் சம்பளம், அடுத்த மாதமே பார்த்தா 16 லட்சம் சம்பளம், அடுத்த மாதமே 26 லட்சம் சம்பளம். ஸோ நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக அந்த காசை கனவுல கூட நினச்சது கூட, அந்த நம்பர் சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அது கூட இருந்தது கிடையாது. நம்ம அப்பா அம்மாவோட சேலரி எல்லாமே 2000, 3000, 10,000 தான் ரொம்ப பெரிய சேலரியாக இருந்தது. ஒரு 10,000க்கு வண்டி வாங்கினதுன்றது ஒரு 25 வருஷம் கனவாக இருந்தது. அப்படி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது இன்றைக்கி 25 லேக்ஸ் சேலரி ப்ராசஸ் பண்ணணும், 30 லேக்ஸ் சேலரி ப்ராசஸ் பண்ணுறது ஒரு ப்ரெஷர் தான் கண்டிப்பாக. அதை தான் நம்ம டார்கெட்டாக வச்சு ஒர்க் பண்ணுறோம். அதில் நம்ம அச்சீவ் பண்ண முடியுது. ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்க மக்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் வை வி ஆர் டெல்லிங் அண்ட் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். முன்னாடி அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஈகோஸ்லாம் இப்போ, ஏன்னா அகெயின் இது எல்லாமே பாயில் டவுன்ஸ் டு த ரெஸ்பெக்ட் யூ கிவ் டு த ஆப்போசிட் பர்சன், த கல்ச்சர் யூ பில்ட் அரவுண்ட். அதுதான் ஃப்ளைவர்சாஃப்ட்டோட கோர் ஸ்ட்ரென்த். த கல்ச்சர் வி பில்ட் அண்ட் த ரெஸ்பெக்ட் த வே வி ட்ரீட் பீப்புள். இப்படி நடக்கிறதுனால ஒவ்வொன்றும் நம்ம எய்ம் பண்ணுறதுலாம் நடக்குது இல்லை, அதுதான் வந்து டிரைவிங் ஃபேக்டராக இருக்குது. மற்றபடி இந்த ப்ரெஷர் இருக்குது, ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி இருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்குது. மாதம் மாதம் சம்பளம் போகிறதே ஒரு ப்ரெஷராக இருக்குது. தூங்குகிற டைம் ரொம்ப கம்மியாகிட்டு, 4 hours தூங்கினாவே பெரிய விஷயமா இருக்குது. குழந்தைங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஸ்டீரியோ டைப் ப்ராப்ளம்ஸுமே இருக்குது. இதை தாண்டி ஒன் திங் விச் டிரைவ்ஸ்ன்றது வந்து த ஹைனஸ் வி கெட் அவுட் ஆஃப் இட். மீது எல்லாமே இருக்குது. எதுவுமே இங்கே இயல்பாக ஒரு ஆண்டர்ப்ரனருக்கோ இல்லை ஒரு பட்டிங் டெக்னாலஜிஸ்ட்டுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. அதை மீறி நம்ம இந்த பொசிஷனில் இருக்கிறப்ப அந்த டெசிஷன் எடுக்கலான்ற ஒரு இது இருக்குது இல்லையா. இன்றைக்கி வேலை நிப்பாட்டுறா, இன்றைக்கி படம் பாரு, இன்றைக்கி எல்லாமே வந்து வி ஆர் கோயிங் அ டீம் அவுட். ஓகே, அது அவங்களோட பர்சனல் செலிப்ரேஷன் நம்ம செலிப்ரேஷனை எடுத்து செலிப்ரேட் பண்ணுறது, அதில் ஒரு ஹைனஸ் கிடைக்குது ப்ரோ. அந்த ஹைனஸ் இஸ் டிரைவிங் ஆக்சுவலாக. அதாவது வெறும் அவமானங்களையும் அனுபவங்களையும் மட்டுமே சந்தித்த ஒரு ஆட்களுக்கு ஃப்ளையர்சாஃப்ட் வந்து ஒரு சொர்க்கம். ஐ கேன் டேக் அ கால் தட் ஐ ஹாவ் டு ட்ரீட் பீப்புள் ஈக்குவலி அண்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்கில் செட். ஐ வில் ஹையர் தென் ஐ வில் ட்ரைன். முதல்ல வரட்டும், உள்ள வந்து ஜாலியாக செட் ஆகிட்டு ஒரு 1 week அப்படியே கம்ஃபர்டபுள் ஆகட்டும், எல்லாருக்கூடையும் மாமா மச்சனா பழகட்டும். அப்புறம் எனக்கு தெரியும் இந்த பையனுக்கு எப்படி சொல்லி தரணுன்ட்டு. அப்படி நான் கரெக்டாக டேப் பண்ணுறப்ப அந்த பையன் வேற ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறுறான் அப்படின்ற ஆர்ட்டை பார்த்துட்டோம். இது ஒரு ராஜபோதை, இது ஒரு சர்க்கம். அப்போது ஒரு லேமேனை எடுத்து நம்மளால் ட்ரெயின், நான் சொன்ன மாதிரி யாருமே ஜாயின் பண்ண ரெடியாக இல்லை பிகினிங்கில். அப்போது கேப் இருக்க ஆளை தான் செலக்ட் பண்ணோம். ஆனால் எடுத்து அவங்களோட பிளெண்ட் ஆகி அவங்களுக்கு என்ன வருன்ற ஒரு ஏரியாவை தொட்டு அப்படியே அவங்கள எக்ஸ்பர்ட்டாக மாற்றி அவங்கள ஒரு மெயின் ரிசோர்ஸாக ப்ரொஜெக்ட் பண்ணி அப்படி ஒரு டைம் வரும்போது தட் கிவ்ஸ் யூ கிரேட் ஹைனஸ். தட் இஸ் ஆக்சுவலி எ ஜாய் ஓவர் அன் ஆண்டர்ப்ரனர். ஸோ இப்போ நீங்கள் 2 பேருமே பார்க்கும்போது ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியான பேக்ட்ராப்லேருந்து வந்து திருப்பி எஜுகேஷன், அதுக்கப்புறம் தான் வந்து பிஸ்னஸ், அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியாது. ஒரு நார்மல் பீப்புளுக்கு, நார்மல் ஆண்டர்ப்ரனர் ஆனவங்களுக்கு எஜுகேஷன் வந்து எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க? ஃபார்ச்சுனேட்லி வந்து இங்கே இருக்க இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல எஜுகேஷனுக்கு, அது வந்து ஒரு ஃபினாமினல், அது நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் அப்படின்னு நான் பார்க்குறேன். இங்கே இருக்கிற இதுக்கு நம்மளோட அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், இயக்கங்களாக இருக்கட்டும், அவங்க எஜுகேஷனுக்கு ஒரு லாஸ்ட் 40 to 50 yearsல கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இம்மென்ஸ். படிப்பு மட்டும்தான் சோர்ஸு, படிப்பு மட்டும்தான் பேக் போனு, படிப்பு மட்டும்தான் உனக்கு நாளைக்கு எல்லாமே. அப்பா அம்மாவா நான் கூட அவங்க கூட கடைசி வரைக்கும் வரமாட்டேன். ஆனால் இந்த படிப்பு வரப்போகுது. இதை படிக்கிற பையன் படிக்காத பையன் இல்லாமல் பையன் புள்ள குழந்தை அப்படின்னாவே அப்படி ஒரு புஷ் இருந்தது. அது எங்கள் வீட்டில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சாப்பிட காசு இல்லைனாலும் அது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவன் படிக்கிற பையன் அவனுக்கு 2 நம்ம அப்பாக்கள் நம்ம வீட்டில் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அவங்க தட்டில் எடுத்து நம்ம தட்டில் வைப்பாங்க. அவன் படிக்கிற பையன் அவன் நல்லா சாப்பிட்டோம், அவன் நான் கண் முழிச்சு படிக்கிறான் அப்படின்னாங்க. நம்ம வீட்டில் எவ்வளோ ப்ராப்ளம்கள் இருந்தாலுமே ஒரு 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 பெரிய கால் எடுக்கணும், இதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்ளம்குள்ளே வாழ முடியாது, ஒரு பெரிய கால் எடுக்கணும் லைஃப்பில், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னா கூடமே படிக்கிற பையன் கெட்டு போயிடும்.